அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய பெண் குரல் கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாகம் 7, சுசீலா ராமநாதனின் தனி குடித்தனம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி விடு சுசி, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அடுத்த நாளே நான் மயிலாப்பூர்ல வீடு பார்த்துட்டேன், நாளைக்கே நாங்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவளத்தான் சொல்லுவாங்க. அண்ணா மண்ணின்னு உசுருக்கு உசுரா இருந்தான், கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டியே. இவளுக்கு தோணும், இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், எனக்கு தனி குடித்தனம் வச்சாதான் ஆச்சு, வீட்டை 2ஆ பிரிங்க, உங்களுக்கு மதினி தான் முக்கியம்னா என்ன ரயில் ஏத்திரி விட்டுருங்க. இந்த மாதிரிலாம் நான் ஏதாவது சொன்னேனா? ஒண்ணுமே இல்ல. அவங்களா எல்லாம் பேசிட்டு கடைசியா என் மேல தப்பு சொல்றாங்களே அப்படின்னு அவன் நினைச்சுக்குவா. ஆனா ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த மாமியார் குத்துற வார்த்தைகள், இந்த பட்டு அப்படியே முதல்ல கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த என்ன இவளுக்கு இதை பத்திலாம் அவளுக்கு கவலை இல்லை. அந்த பிள்ளைங்க தான் சித்தி சித்தின்னு வந்துச்சு. இந்த லீலாவுடைய தோழமை, இது 2ஐயும் விட்டுட்டு போறோமேன்னு கவலையா இருக்கும். தனி வீட்டுக்கு போயிருவாங்க. அவர் காலையில அங்க போனதுக்கு அப்புறம் காலையில 9 மணிக்கு வேலைக்கு போவாரு, ராத்திரி 9 மணிக்கு வருவாரு. அவருக்கு வேலைக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் இவளுக்கு வேலை. அப்புறம் காலையில பத்திரிக்கை படிப்பாரு, வீட்டுக்கு வந்தா தூங்கிடுவாரு. இதுதான் அவரோட ரொட்டீன். இவ மட்டும் தனிமையா இருக்கும், ரொம்ப தனிமையா இருப்பா. அங்கேயாவது வேலை இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்துச்சு, இங்க ரொம்ப தனிமையா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா. அப்பதான் ஜன்னல் வழியா பார்த்துட்டே தான் உட்காந்துருப்பா. அதான் அவளோட ஒரே பொழுதுபோக்கு. அப்போ சரளாவை பாப்பா சென்னையில. சரளா எப்படி சென்னைக்கு வந்தா? கத்தி கூப்பிட்டு, என்ன எப்படி நீ இங்க இருக்க அப்படின்னு. நான் இங்க ஒரு கலா மந்திரத்துல நான் ஒரு பாட்டு சங்கீதத்துக்கு தலைமை ஆசிரியரா இருக்கேன். நீ தனியா இருக்கியா? உனக்கு போர் அடிக்குதா? நீ அங்க வாவே, நிறைய கலைஞர்களை பார்க்கலாம், பாடலாம் அப்படின்னு அவளோட போய் அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சிடும். அங்க போய் நிறைய பாடுறது, பாட்டு கத்துக்கிறது, மற்ற கலைஞர்களோட ரசிகர்களோட பேசுறதுன்னு அவளுக்கு ஒரு ஒரு வெளி அவ கண்டுபிடிச்சிருவா. இந்த நேரத்துல சரளா ஒரு விண்ணப்ப படிவம் கொடுப்பா. அது வானொலியில பாடுறதுக்கான விண்ணப்ப படிவம். அப்போ ராமநாதன்கிட்ட கேட்காம இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பா. அவ சொல்ல, நான் உன்னோட விருப்பத்துக்கு என்னைக்காவது தடை சொல்லியிருக்கேனா? நீ போய் நல்லா பாடு. அப்பையில இருந்து சுசீலா ராமநாதனுடைய குரல் வானொலியில ஒலிக்க தொடங்கும். அவளுக்கு நிறைய ரசிகர்கள்லாம் வந்துருவாங்க. இப்படியே 2 வருஷம் உருண்டு ஓடிரும். அவ பாட்டுக்கு அவளுடைய சங்கீத பயணத்துல போய்கிட்டு இருப்பா. இவர் பாட்டுக்கு 9 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இப்படித்தான் இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். இன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் லீலா வருவா. இந்த பிள்ளைங்க எல்லாம் சித்திக்கிட்ட பார்க்கணும், சித்தியை பார்க்கணும், என் உயிரை எடுத்துச்சுங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வருவா. வந்தா அப்பதான் அவ சொல்லுவா, எங்க ராமநாதன் எங்கன்னு. அவர் 9 மணிக்கு போனா 9 மணிக்கு தானே வருவாரு அப்படின்னு இவ சொல்லுவா. என்ன, குடும்பத்துல இருந்து இப்ப புது ஆபீஸ்க்கு வந்தாச்சு, அப்புறமா அதே தானா? என்ன புது ஆபீஸ்க்கு வந்தாச்சா? உனக்கு தெரியாதா சுசி? இதெல்லாம் அவர் உங்ககிட்ட சொல்றதே இல்லையா? குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடந்த 3 மாசமா அவர் அவங்க கம்பெனிலையும் விட்டுட்டு அமர் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்காருன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இவளுக்கு அப்படியே திக்குன்னு இருக்கும். என்னடா இது, வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை கூட அவர் நம்ம கிட்ட சொல்றது இல்லை. அந்த அளவுக்கு கூட நம்ம முக்கியம் இல்லையா? ஏன்னா மாசம் பிறந்தவொடனே ஜீவனாம்சம் கொடுக்குற மாதிரி பணத்தை டேபிள் மேல வச்சிருவாரு. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்துரும். அதுக்கப்புறம் இவ வானொலியில பாடுறதுனால அதுல கொஞ்சம் பணம்லாம் வரும். அதனால பணம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை, கோபம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா பேச்சும் இல்லை, அன்பும் இல்லை, உறவும் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிருக்கேன்ல அப்படின்னு அவர் நினைச்சுக்குவா. அப்புறம் அப்பதான் இந்த செய்தி அவளுக்கு 2 நாள் முன்னாடி கடிதம் வந்திருக்கும். அத்தை கணவர் மாமா எழுதியிருப்பாரு. மூர்த்தி போய் 2 வருஷம் ஆச்சுல, பயிற்சி முடிஞ்சிருச்சான், அவன் வரப்போறான், நாங்க எல்லாரும் அவனை வரவேற்கிறதுக்கு அங்க வரப்போறோம், இங்க அத்தையும் ஹேமாவும் வேற உன்னை பார்க்கணும்னு துடிக்கிறாங்க, அதனால நாங்க உங்க வீட்டுக்கு வரப்போறோம், அப்புறம் மூர்த்தி வந்த உடனே கல்யாணத்தை ஹேமாக்கும் அவனுக்கும் அடுத்த மாசமே வச்சிடலான் இருக்கோம் அப்படின்ற இந்த செய்தியை லெட்டரை பத்தி லீலா கிட்ட அவ சொல்லுவா. ஏன் சுசி, இந்த செய்தியை கேட்கறதுக்கா நான் இந்த வேகாத வெயில்ல வந்தேன் அப்படின்னு லீலா அப்படியே அழுகையோட அவ சொல்லுவா. அப்போ இவளுக்குமே தோணும், சே மூர்த்தி எவ்வளவு நல்லவன் நம்ம நினைச்சிருந்தோம்ல, ஆனா பாவம் இந்த பொண்ணு லீலாவை அவன் இப்படி ஏமாத்திட்டான்ல அப்படின்னு அவளுக்கு தோணும். ஏன்னா இவளே இவளுடைய உறவே அப்படி ஒரு மாதிரி முறிந்து போகிற விரிசல் கொண்ட உறவா இருக்கனால அவளால எந்த ஆணையுமே அவளால நம்ப முடியாத ஒரு நிலைமையில இருப்பா. ஆனா முதல்ல கேள்விப்பட்டப்பெல்லாம் மூர்த்தி அப்படி இருக்க மாட்டான்னு தான் நினைப்பா. ஆனா இப்ப அவன் மேலையும் அவளுக்கு நம்ப முடியாத ஒரு நிலைமை வந்துடும். ஆனா ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிக்குவா,
நான் மூர்த்தி வந்தவுடனே நிச்சயமா இத கேட்பேன். நீ எப்படி இப்படி பண்ணுனேங்கிறத மட்டும் நான் அவன நேரடியா கேட்காம விட போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, லீலாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சொல்லுவா. எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க? எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்களுக்காக வரதன் அங்க காத்துட்டு இருக்காரு. ஏன் அவர நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்பா. அப்போ வந்து லீலா சொல்லுவா, மனசுக்கு பிடிக்காம ஒருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. அப்புறம் அடுத்த நாளு 2 நாள்ல அத்தை, ஹேமாலாம் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல இவள வேலைக்காரிய விட கேவலமா நடத்துனவங்க தான். அவ மைசூருக்கு போய் குழந்தைய பார்த்துட்டு இருந்தப்பலாம் ஹேமா இவள்ட்ட முகம் குடுத்து கூட பேச மாட்டா. ஏன்னா அவ கல்லூரியில படிக்கிறா. இவள பத்தி கண்டுக்கவே மாட்டா. ஆனா இன்னைக்கு, "ஓ சுசி நான் உன்ன பார்க்கணும்னு எவ்ளோ நெனச்சேன் தெரியுமா?" ஏன்னா இப்போ இவ வானொலியில பாடி இவளுக்கு கொஞ்சம் புகழ் இருக்கு. இவளுக்குன்னு தனியா ஒரு வீடு இருக்கு. எல்லாமே இருக்கு. அதனால இப்ப வந்து என்ன பார்க்கணும்னு அவ நெனச்சு வர்றா அப்படின்னு அவளுக்கு தோணும். அத்தை வர்றதுக்காக இவளே வந்து கொஞ்சம் அவங்க இப்ப நம்மள மதிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி வீட்ல இப்பதான் பணம் இவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே! வீட்ல கொஞ்சம் நல்ல நல்ல பொருள்கள்லாம் வாங்கி வைப்பா. இவளுக்கே ஒரு 2 புது பட்டு புடவைலாம் இவ வாங்கியிருப்பா. அத கேட்டோனே ராமநாதன் என்ன இது புதுசா இருக்கு? ஏன்னா இவ இப்படிலாம் வாங்கி அவர் பார்த்ததே இல்ல. அத்தை வர்றாங்கன்னு இவ்ளோ தடபுடலா? இல்ல மேலை நாட்டுல இருந்து மூர்த்தி வர்றான்னு சொல்லி அவனோட கண்ணுக்கு பெருமையா இருக்கணுங்கிறதுக்காக இவ்ளோ தடபுடலான்னு அவரு சிரிச்சுக்கிட்டே கேட்பாரு. இவ ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டா. அத்தை வந்து சொல்லுவா, ரொம்ப பாராட்டுவா. "நீ தான் அண்ணா பொண்ணுலயே ரொம்ப சமத்து சுசி. எவ்ளோ அழகா குடும்பம் நடத்துற." அப்படி இப்படின்னு இப்ப இவளுக்கு புகழ் வந்தோனே அவள ரொம்ப பாராட்டுவா. அந்த நேரத்துல ஜெயமாமி வந்து பார்க்க வந்திருப்பா. மன்னி. அவ இன்னொரு மன்னி இல்லையா? வந்து அவ வேற ஒரு குழப்பிட்டு போயிருவா. ஏற்கனவே இவ குழப்பத்துல இருக்கா. என்ன இது, தனி குடித்தனம் வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு நெனச்சா, இங்க அதுக்கு மேல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கே! அடுத்து என்னதான் நடக்க போகுதோ?